ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீனோஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஒரு 1 வீக்காக வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் போகல, ஏன்னா கொஞ்சம் பேக் பெயினாக இருந்தனால கொஞ்சம் வீட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே கிளாஸ் போயிட்டு வந்தோன்னா மதியத்துக்கு சாப்பாடு தான் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக லெமன் ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். சைட் பை சைடாக வந்து மண் சட்டி வாங்கியிருந்தேன். அதை பழகலான்னு சொல்லிவிட்டு அரிசி கழுவுற தண்ணியும் அரிசி வேக வச்சு வடித்த தண்ணியும் எடுத்து வச்சு கொதிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பானை சட்டியை. அப்புறமா போன வாரம் வாங்கின ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். மிளகாலாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு மசாலாத்தூள்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டேன். எப்போயுமே நான் கிளாஸ் போயிட்டேன்னா பாப்பா வந்து என்னோடய மாமியார் தான் பார்த்துப்பாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து அவளை என்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி நான் பார்த்துப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறேன். கரெக்டாக பாப்பா வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு தலையெல்லாம் வாரி அவளுக்கு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு ரெடி பண்ணி அவளை உட்கார வைக்கிறதுக்கே போதும்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஊட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். சில நேரத்தில் சீக்கிரம் சாப்பிட்ருவா, சில நேரத்தில் ரொம்ப சாப்பிட மாட்டா, ரொம்ப அடம் பிடிப்பா. அதையும் காட்டி ஏமாற்றி தான் ஊட்டுவேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மதிய சாப்பாடுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அடுத்தது எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வரும்போதே வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அந்த வடை நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா சாப்பிட்டா. அப்புறம் என்னோடய மாமியார் வந்து தக்காளி மாவுன்னு ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சரி நைட்டுக்கு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் பாப்பா கூட வந்து அவங்க அப்பா விளாண்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கடுத்தது எங்கள் அம்மா அவ கூட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா 1-2 வேலை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. துணி மடிக்கிறது, துணி காய போடுற, பாத்திரம்லாம் இருந்தால் கழுவி தருவாங்க. இன்றைக்கி வந்து துணி காய போட இருந்துச்சு. அவங்க துணி காய போடும்போது நானும் பாப்பாவும் செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். அவளே ரொம்ப ஆசையாக தண்ணி அள்ளி ஊற்றிட்டு இருந்தா. ஊற்றுமா ஊத்து ஊத்து. இங்கே பாரு, அம்மா பாரு, ஹாய் சொல்லு. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? அம்மா கொடுத்தாங்களா? இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா கொஞ்ச நேரம் டிவி போட்டுக்கிட்டு இருந்தா, அவள் பார்த்துட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சம் தைக்கிற வேலை இருந்துச்சு. கிளாஸில் தைக்காத பேலன்ஸ்லாம் வந்து நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதெல்லாம் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் தான் ப்ரொவிஷன் வாங்கியிருந்தேன். வாங்குற அடுத்த நாள் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதே கடையில். ஆஃபரில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 89 rupees 1 kgன்னு போட்டிருந்தாங்க. சரி எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு அதை போய்ட்டு ஒரு 4 கிலோ வாங்கிட்டு, நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 4 கிலோ. அப்புறம் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு, ஓட்ஸ்லாம் வாங்கிட்டு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். புதினா கட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்துட்டு நைட்டுக்கு வந்து தோசையும் அதே சிக்கன் கிரேவி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் நைட்டாக 1/2 an hour வந்து வாக்கிங் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.